அன்னை தமிழுக்கு வணக்கம். திருமூலர் அருளிய திருமந்திரம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன், மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன் எழும்பற் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன், மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன் எழும்பற் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே. ஒன்றாக இருந்த இறைசக்தி தன்னை பல்நிலைகளாக மாற்றமடைய செய்தது. சிவசக்தியாக, மும்மூர்த்தியாக, திசைகளாக, பஞ்சபூதங்களாக, ஆறு சமயமாக, ஏழு வகை உலகமாகவும் தோன்றுவது நம்முள் ஆன்மாவாக உணரப்படும் அந்த பரம்பொருளே. போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை, மேற்றிசைக்குள் தென்திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே. போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை, மேற்றிசைக்குள் தென்திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே. புகழ்ந்து பாடல் பாடப்படும் புனிதனை, நான்கு திசைக்கும் நாதனாகவும் நல் மனிதர்களின் தலைவனாகவும் இருக்கும் இறைவனை, நான்கு திசைக்குள் தென் திசையை ஆட்சி செய்கிறான். இக்கருத்தை தென் திசை வேந்தனின் மைந்தனாக நான் கூறுகின்றேன். தட்சணாமூர்த்தியை தென் திசை வேந்தன் என குறிக்கிறார். ஆதி குருவான தட்சணாமூர்த்தியை இறைவனாகவும் குருவாகவும் தந்தையாகவும் காண்கிறார் திருமூலர். தென்னாடுடைய சிவன் என பாடப்படுவதும் தட்சணாமூர்த்தியைத்தான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. சிவா என்றால் அழகு பொருந்திய இறைவனின் உருவை குறிக்கும். இறைவன் ஒருவனே, அவனை ஒப்பிட வேறு இணையாக எதுவும் இல்லை, அவனுக்கு சமமானவர்களும் யாரும் இல்லை. இந்த உலகை கடந்து நிற்கும் பொன்னொழி வீசும் சடையை கொண்ட தாமரை போன்ற மென்மையானவன் எம் இறைவன். வார்த்தைக்கு அப்பாற்பட்ட இறைவனை நாம் கண்ட பொருளான தங்கம் தாமரை கொண்டு ஒப்பிட்டாலும் இறைவனை எதனுடனும் ஒப்பிட முடியாது என்பது தெளிவாக விளங்குகிறது. உருவ நிலையில் இல்லாத தட்சணாமூர்த்தியை இவ்வாறே உலகியல் பொருள் கொண்டு உருகொடுக்கப்பட்டது. அதனால்தான் தட்சணாமூர்த்திக்கு பொன்னொழி வீசும் சடை இருப்பதை காணலாம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன், மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன் எழும்பற் சென்றனன் ஏழும்பற் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே. போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை, மேற்றிசைக்குள் தென்திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. நன்றி, வணக்கம்.